சண்டைய பாத்தீங்களா? பிளாக்கிக்கு பல்ல பாத்தீங்களா? சண்டைய பாருங்க. ஏய், என்ன எப்படி வளர்ந்துட்டாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரையுமே குளிக்க ஊத்தியாச்சுங்க. ப்ரௌனிய குளிக்க ஊத்தி அவங்க அம்மாட்ட காமிச்சு அவங்க அம்மாவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அது மாதிரி பிளாக்கிய குளிக்க ஊத்தி அவங்க அம்மாட்ட காமிச்சு அவங்க அம்மாவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அது மாதிரி எல்லாமே அந்த சில்கியுமே சரி எல்லாருமே வந்து மருந்து சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் நல்லா அழகா சாப்பிட்டு இன்னைக்கு சூப்பரான ஒரு தூக்கத்தை போட்டாச்சுங்க 3 குட்டிங்களும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளாக்கியோட கோவம் அந்த உச்சத்துக்கு போயிடுச்சுங்க. ஏன் இப்படி சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க என்னன்னு தெரியல. இப்போ ஓரிய குட்டியை முதல்ல குளிக்க ஊத்திடலாம். அவங்க அம்மாவை முதல்ல குளிக்க ஊத்திடுவோம். குட்டிங்களுக்கு சாப்பாடு அடுப்புல வச்சிருக்கேன். அப்புறம் எங்களுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா, அதனால எங்களுக்கும் சாப்பாடு அடுப்புல வச்சாச்சு. இவங்க எல்லாரையுமே வந்து இப்ப எழுப்பி இட்டுட்டு போகணும். எழுந்துங்களா, எழுந்துங்க. எழுந்த மாட்டீங்களா? ஏய் ப்ரௌனி, இவங்களை குளிக்க ஊற்றி முதல்ல வந்து பவுடர் போடணும். அதாவது இந்த பூச்சி பவுடர் போடணும். அது மாதிரி வந்து மருந்து போடணும். முடி கொட்டுது, மருந்து போடணும். நிறைய வேலை இருக்கு. அதனால இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து ஈஸியா வந்து கவலை மீன் வாங்கி குழம்பு வச்சாச்சுங்க. ஏன்னா நிறைய இன்னைக்கு பண்ண முடியாது. அதனால இவங்க வேலையே பெரிய வேலையா இருக்கு. இவங்க துணியெல்லாம் துவைக்கணும், வீடு துடைக்கணும், இவங்களை குளிக்க ஊற்றணும், மருந்து போடணும், பவுடர் மருந்து போடணும். அப்போ எவ்வளோ வேலை இருக்கும் பார்த்தீங்களா? பிளாக்கே பாருங்க, சொகுசா படுத்துட்டாரு அவரு. எழுந்துங்க எழுந்துங்க, வாங்க வாங்க குளிக்கலாம், வாங்கடி தங்கங்களா. எவ்வளோ நாள் ஆகுது குளிச்சிருக்கீங்களா நீங்க? வாங்க, யார் வரா முதல்ல? அதை விட முக்கியமா இன்னைக்கு பாருங்க, இந்த குட்டி எல்லாம் புதுசா வந்து வெள்ளை கலர் ஷால் இருந்ததுங்க. அந்த ஷாலை என்ன மாதிரி பிச்சு எடுத்திருக்காங்க பாருங்க, ஓட்டைய பாருங்க. இவங்களுக்கு தான் இதோட இந்த துணி. முதல்ல வந்து குட்டியை நல்லா பெரியவளை நல்லா குளிக்க ஊத்திடலாம். இது குளிச்சே ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு தான் எல்லாரும் குளிக்கிறாங்க. ஏமா இன்னைக்கு உங்களுக்கு தீபாவளியா? சில்கி, சில்கிமா குளிக்கிறீங்களாடி? ரொம்ப ரொம்ப பயந்தாங்களும் இந்த சில்கி. பயம்னா இன்ன பயம் இல்லை, கை எடுத்துட்டு போனா போதும் தூக்கிறதுக்கு, கட்டிட்டு ஓடிடுறது. ஏய் நல்லா கொஞ்சுவான், ஆனா பயப்படுறான். ஏய் நீ ஆம்பளை பையன் தானே, பயப்படலாமா? ஷாம்பு வந்து தண்ணியில் நல்லா ஊற்றி கலக்கணும். கலக்கி தான் வந்து இவங்க உடம்புல போட்டு தேய்க்கணும். இப்போ ஷாம்பை தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். ஒருத்தர் ஒருத்தராகவே குளிக்க ஊற்றணும். எப்படி காமிக்கிற மாதிரி பயம் பயம், தண்ணினாலே பயம் இல்லை குட்டிங்களுக்கெல்லாம். சரி, நல்லா குளிச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு வந்து அதிகமாக வைக்கிறேன், சாப்பிடுங்க. ஏண்டி பட்டுங்களா? எங்கே ஓடுறான் பார்த்தியா? புடி புடி அவனை புடி. என்னடி முகத்துலலாம் முடி கொட்டி போச்சுடி. சரியாயிடுமா என்னன்னு தெரியல. அதுக்கு தான் மருந்து போட்டிருக்கேன். தொடச்சிடலாம். நீங்கள் தானே கிழிச்சிங்க இதை. கீழே ஒரு துணி கடக்க பயமா இருக்குது. எல்லாத்தையுமே கடிச்சு வச்சிடறாங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடு. பிளாக்கி எப்படி, பிளாக்கி எப்படி, புடி புடி புடி. பிளாக்கி ஓடிட்டாங்க ஏமாத்தி. ப்ரௌனியை பிடிச்சாச்சு. குளிக்க ஊத்து குளிக்க ஊத்து. வாங்க 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 வாங்க. பிள்ளைக்கு ஷாம்பு நிறைய போடணும். நல்லா குளியே. காதில் வந்து தண்ணி போயிடக்கூடாது நாய்க்குட்டிங்களுக்கு. எப்பயுமே பெரிய பெரிய நாய்ங்களுக்கும் சரி குட்டி நாய்ங்களுக்கும் சரி காதில் தண்ணி போகக்கூடாது. வாழை பத்தியா? எலிவாள், எலிவாள். தண்ணி ஊற்றி விடு, பொறுமையா பொறுமையா ஊற்றுங்க. ஆண்டி அழகு அழகு பிள்ளை. கண்ணை பாருங்க. இந்த பையனுக்கு பொண்ணுன்னு வருது. இவனுக்கு வந்து கண்ணு மூக்கு தான் அழகு. காதை மூடிக்கிட்டு தண்ணி ஊற்றுறாங்க பாருங்க. சரியா போச்சு, அவ்வளோதான். குளிச்சு முடிச்சாச்சு. யாண்டு செல்லோ சரியான பயந்தாங்குளிங்க எல்லாம். அவங்க அம்மா பாரு, அவங்க அம்மா பாரு, அம்மா பாரு. அம்மா முத்து கொடுக்குது. இப்போதான் அம்மா கழுத்தில் கடந்த காலரை எங்கேயோ தொலைச்சிட்டு வந்துருக்குது. இவங்களுக்கு இது வேற வாங்கணும், இப்போ காலர் வாங்கணும் எல்லாருக்கும். பிளாக்கி தப்பிச்சு போனியா? உன்னை விடுவாங்களா? உன்னை குளிக்காம விடுவாங்களான்னு கேட்குறேன். குளி. எத்தனை நாள் ஆகுது குளிச்சிங்களா? எலி எலி கருப்பெலி வந்து. சரி, பயப்படாது பயப்படாது. இவன் இப்படி தானே இப்படி இருக்கான்னு நீங்கள் பார்க்காதீங்க. அவன் பாருங்க சாப்பாடு வச்ச பிறகு எப்படி சண்டை போடுறான்றத. குளிங்க குளிங்க, நல்லா தேய்ச்சி குளிக்கணும். ஷாம்பு போட்டாச்சு. சுடுதண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க, நம்ம முடி கொட்டிடும் மறுபடியும் குட்டிங்களுக்கு. அதனால கொஞ்சம் பச்சை தண்ணி தான். முடி வந்து அதுங்களுக்கு கொட்டுறதுனால தான் நான் பயந்துக்கிட்டு இன்னைக்கு குளிக்க ஊற்றிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா தொடச்சிக்கோ முகத்தெல்லாம். ஷாம்பு போடலாமா? இன்னும் கொஞ்சம் போடலாமாடி? வேணாமா? சரி, பக்கெட்டுக்குள்ளே குளி. சின்ன பிள்ளைல யார் யார் பக்கெட்டுக்குள்ளே குளிச்சிருக்கா? அந்த மாதிரி இப்போ எங்கள் பிளாக்கியமா பக்கெட்டுக்குள்ளே குளிக்கிறாங்க. குளி.
குளி குளி குளி. நல்லா இருக்குல்ல, அழகா இருக்காங்க பாரு. கண் எங்க இருக்கு, மூக்கு எங்க இருக்குன்னே தெரியல. அவங்க அம்மா வந்தாச்சு. முத்து கொடுக்குறாங்க, முத்து கொடுக்குறாங்க. செல்லப்பில்ல, சரி போதும் போதும், ஒரே போதும். மருந்து போட்டுங்க, மருந்து போடுங்க எல்லாரும். வாங்க, ஆளுக்கு ஒரு காருக்கு போடுங்க, மருந்து போடு. உட்கார வை, படுக்க போடாவல. எல்லாரும் மருந்து குடிச்சாச்சு. எல்லாம் அவங்கவுங்க உட்காந்துருக்காங்க. என்னத்துக்குன்னா சாப்பாட்டுக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பவுடர் போட்டு நல்லா உடம்பு ஃபுல்லாக தேய்க்கணும். முதல்ல வந்து இந்த பெரிய குட்டிக்கு தேய்ப்போம். வா வாங்க, உட்காருக்கல, உட்காரு அழகி, உட்கார். அதெல்லாம் அழகாக காமிச்சுப்பாங்க. ரொம்ப நாளாக இந்த பவுடர் இல்லைங்க, நேற்று தான் எல்லாமே வாங்கிட்டு வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதெல்லாம் ஓரிய நல்லா அழகாக காமிப்பாங்க. போட்டாச்சு பாருங்க எல்லாத்தையும். சின்னவங்களுக்கு போடணும். இதோட ப்ரௌனிக்கு போட்டுக்கலாம். ப்ரௌனிமா இல்லை, அதெல்லாம் அழகாக காமிச்சிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு தான் முடி கொட்டுறது தான் கவலையாக இருக்கு. சில்கியை தூக்குமா, சில்கிமா வாங்க. பைந்தாங்குழி ஓடிட்டாங்க, தப்பிச்சிடுறாவ. பிளாக்கிக்கு பவுடரை போட்டு விட்ருவோம். உனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தெரியுது பாருங்க, முடி கொட்டிருக்கு. வளருமா என்னன்னு சொல்லுங்க, யாருக்காவது தெரிஞ்சா. பார்க்கவே பாவமாக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அப்படியே பவுடர் அடிச்சு விட்டோம்னா அந்த பூச்சிலாம் பிடிக்காது. சில்கி வா, வரமாட்டியா? வா வா வாடி சில்கிமா, வாங்க வாங்க. அவங்க பவுடர் போட்டுருக்காங்களா இல்லையான்னு மோந்து பார்க்குறியா நீ? மோந்து பார்க்குறியா? அவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பாரு, 3 பேரும் ஒரே மாதிரி. பிடிச்சி இழுத்துட்டு வந்தாச்சுல்ல, சரியானவன். எல்லாருக்குமே பவுடரை போட்டாச்சு. சாப்பாடு சூடாக இருக்குது, நல்லா குழைய வச்சு வடிச்சிருக்கேன். பாலை ஊற்றி வைக்கிற வேண்டியதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு. இதுமாரி தனித்தனியாக வைக்கணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா தெரியும், அடிச்சுக்கிட்டு மாயிறாங்க சோறுக்கு. இப்போல்லாம் அமைதியாக இருக்காங்கல்ல. சோறு வந்து வச்ச பிறகு கொஞ்சோண்டு சாப்பிட்ட பிறகு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல முகம். தங்கம் அழகு அழகு. வாங்க எல்லாரும், எல்லாரும் வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க. சரியான வேலை. இந்த குட்டிங்களுக்கு இன்னைக்கு குளிக்க ஊற்றி மருந்து போடுறதே பெரிய வேலையாக இருந்தது. அதனால தான் இன்னைக்கு சாப்பாட்டு வேலை அதிகமாக வைக்கல. எல்லாத்தையுமே சாப்பிடுங்க, அடிச்சுக்காத சாப்பிடுங்க. நான் எப்பயுமே சொல்லிட்டு போவேன், ஆனால் இன்னைக்கு நான் சொல்லலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பல்லுலாம் மேலே தூக்கிக்குது சண்டையில். இப்போ வரைக்கும் நல்லா தான் சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க, அவங்க அம்மா வந்து வெளியில் சாப்பாடு வச்சுருக்கேன். அவங்க அம்மாவுக்கு இவங்கள தனியாக விட்டுருக்கேன். அவங்க அம்மா வந்து இந்த குட்டிங்க சாப்பிட்றத வேடிக்கை பாப்பா, அவள் எதுவுமே செய்ய மாட்டா. ஆனால் இந்த குட்டிங்க தான் இப்போ வந்து வர வர அடிச்சுக்கிறாங்க சோத்துக்கு. ஏய், அடிச்சுக்கிட்டு கீழே கொட்டியாச்சு சோறெல்லாம் பாருங்க. இப்போ வந்து இந்த சாப்பாடை கீழே இருக்கிறத பிளாக்கி சாப்பிட்றான். அது வந்து சில்கிக்கு என்னன்னு தெரியல, கோவம். ப்ரௌனி எட்ட போயிடுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு. இது இப்போதான் இனிமே தான் ஆரம்ப. கீழே சாப்பிடும் போது சில்கி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா பாருங்க. ஏய், என்ன முறைக்கிறீங்க? நல்ல இதோட இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க. பல்ல பார்த்தீங்களா? பிளாக்கிக்கு பல்ல பார்த்தீங்களா? சிங்க பல்ல பார்த்தீங்களா? பல்லு தூக்குது பாருங்க. ஏய், ப்ரௌனி எவ்வளோ அழகா அமைதியாக சாப்பிட்றான். உங்க 2 பேருக்கு என்ன? ஐயோ, அவ்வளோதான், ஆட்டம் முடிஞ்சுதுங்க. சண்டை போட்டு சாப்பாடெல்லாம் தள்ளி விட்டு அதை கீழே இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சோபா கடையில் அப்படியே பயந்துக்கிட்டு இவங்க 2 பேரும் எப்படி வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க. என்ன பயந்த மாதிரி நடிக்கிறீங்களா? அடி பின்னி எடுக்கிறேன். வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. எல்லாருமே சாப்பிட்டாங்க, சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காளான் 65 போட்டேங்க. நான் முதல் முறையாக தான் இந்த காளான் 65 போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சிக்கன் இல்லாத குறைய இன்னைக்கு முட்டை சாப்பாட்டுக்கு காளான் வந்து தீர்த்துடுச்சு. இவங்க எல்லாம் புள்ள குட்டியோட வந்து கிச்சனில் படுத்துட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க. நான் பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கேங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நயன்தாரா குட்டியும் அதோடைய குட்டிங்களும் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு டைம் பாஸ். முட்டை சாப்பாட்டுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். முதல்ல வந்து தாளிக்கிறதுக்கு பூண்டும் பெரிய ஜீரகமும் தட்டி போட்டிருக்கேன். அதன் பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். என்னடா குட்டிகளை தூங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்கங்க. அதுவும் நல்லா சொகுசாக கிச்சனில் படுத்து தூங்குவாங்க.
தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக குழம்புத்தூள், கொஞ்சம் கூடுதலாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அம்மா மேலே எப்படி படுத்துட்டு இந்த பிளாக்கி தூங்குறா தெரியுமாங்க? பார்த்துக்கிட்டே இருங்க. இவங்க அதாவது சில்கியும் ப்ரௌனியும் போயிடுவாங்க. ஆனால் பிளாக்கி பாருங்க அவங்க அம்மா மேலே எப்படி தூங்குறான்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காளான் 65க்கு கொஞ்சமாக வெள்ளைக்கரை எடுத்துப்போம். முட்டை சாப்பாட்டுக்கு ஒரு 5 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லா முட்டையுமே இப்போ ஊற்றி எடுத்துப்போம். வதக்குன வெங்காயம் தக்காளியிலே முட்டை உடச்சி ஊற்றலாம். நான் இன்னைக்கு தனியாக உடச்சி நல்லா கலக்கி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக வெள்ளைக்கரு ஊற்றிப்போம். இந்த 65க்கு நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள் முட்டையை உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன். முட்டையிலேயே நல்லா கலக்கிக்கலாம். கலக்கின முட்டையை அப்படியே தூக்கி ஊற்ற வேண்டியதான். முட்டை சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா இருக்கும். உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாப்பாடு. ரொம்ப ஈஸி. ஸ்கூல் போகும்போதும் காலேஜ் போகும்போதும் பசங்களுக்கு முட்டை சாப்பாடுனா இப்படி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். இதுதான் எங்கள் வீட்டு பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நயன்தாரா குட்டி இன்னைக்கு சூப்பராக சாப்பிட்டாங்க முட்டை சாப்பாடு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் அப்படியே நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கை எடுக்காமல் கிண்டி விட்டுட்டே இருந்தால் நல்லா அருமையாக முட்டை பொடிசாக வந்துடும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டோம். பாருங்கள் கொஞ்ச நேரம் எடுத்துக்கும். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சாதான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா அவங்க அம்மா மேலே எப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு படுத்துருக்காங்க இவங்கன்னு? என்னது எவ்வளோ சொகுசாக படுத்துருக்க? என்ன நினச்சிட்டு இருக்க? தூக்கம் தூக்கம் அவ்வளோ ஒரு தூக்கங்க. பார்த்தீங்கன்னா நல்லா அந்த முட்டையை கிளறி விட்டு எப்படி பொடி மாஸ் மாதிரி அப்படியே சின்ன சின்னதாக வந்துடுச்சு பாருங்க. இப்போ காளான் 65 போடுறதுக்கு நம்ம தயார் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே நல்லா கலக்கிக்கலாம். நான் இதில் என்னென்ன கலந்துருக்கேன்னா, கடலை மாவு கொஞ்சம் கலந்துருக்கேன், அரிசி மாவு கொஞ்சம் கலந்துருக்கேன், மைதா மாவு கலந்துருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், அரை முட்டை அதாவது அந்த வெள்ளை கரு இருக்கு இல்லையா அதில் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் கலந்துருக்கேன். 65 மசாலா எதுவுமே கலக்கலை. எல்லாத்தையும் நல்லா கலந்துப்போம். முட்டை இன்னும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டேன் பாருங்க. கொஞ்சம் 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும் அந்த காளான் அந்த மசாலாவோட. எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. முட்டை அடுப்பை ஆஃப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு முட்டை. இப்போ எண்ணெயில் காளானை போட்டு பொரிச்சு முட்டை சாப்பாடு கிளறி சாப்பிட வேண்டியதான். இன்னைக்கு மதியத்துக்கு இதுதான் எங்கள் வீட்டில். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காமல் சொல்லுங்கள். நயன்தாரா குட்டிக்கும் இன்னைக்கு முட்டை சாப்பாடு தான். சாப்பாடு அப்படியே சுட சுட இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே தூக்கி அது கூட கொட்டி நல்லா 4 கலக்கு கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம் பாருங்க. நல்லா இருக்குல்ல, பார்க்க சூப்பராக இருக்கா? டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்காக தான் இன்னைக்கு காளான் 65 போட்டு கொடுத்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டேன் பாருங்க. உப்பெல்லாம் திட்டமாக இருக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிடுச்சு. ஓரிய குட்டிக்கு ஒன்று கூட கொடுக்கல காளான் 65. நல்லா முறுமுறுல ஆயிடுச்சு பாருங்க. அதை எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுக்கலாம். நல்லா செமையாக இருந்ததுங்க இந்த காளான் 65. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. சிக்கன் இல்லாத குறைய இவங்க தீர்த்துட்டாங்க. நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓரிய பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. எட்டை போடி எண்ணெய் இன்னும் தெரிச்சிட போகுதுன்னு சொன்னாலுமே அவள் அப்படியே தாங்க பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா. கொஞ்சம் கூட பயம் இல்லை.
எல்லாத்தையுமே அப்படியே போட்டுக்கலாம். சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா இருக்குங்க, உண்மையிலே நல்லா இருக்கு. காளான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டேங்க, செம்மையாக இருந்தது. நயன்தாரா குட்டிக்கு கொடுக்கலங்க, நாங்கள் வீட்டில் உள்ள பசங்க எல்லாருமே சாப்பிட்டோம். மழையில் சுட சுட இந்த மாதிரி ஒரு பொங்கல் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி தாங்க இருந்தது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா அப்படியே கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிக்கலாம் பாருங்க. கொஞ்ச நேரம் ஊற போட்டு கழுவுனா பச்சரிசியில் உள்ள ஒரு வெள்ளைய மாவு வரலையே அது எல்லாமே போயிடும். ஊரே குட்டி நினைக்கிறா, என்னடா அம்மா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து எதுவும் மீனெல்லாம் செஞ்சு தரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறா. நான் சொன்னேன், உனக்கு வந்து மீன் செஞ்சு தரமா, அதெல்லாம் உனக்கு செய்யாத விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலேயே இந்த பொங்கல் தாங்க. கொஞ்சமாக கடலை, அதாவது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் கடலை சேர்த்துருக்கேன், வெள்ளை கடலை. காய்கறி எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன் பாருங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. பச்சை பட்டாணி போடலான்னு ஊற போட்டேன், ஆனால் பச்சை பட்டாணி போடலை. ஏன்னா அது ஊறுறதுக்கு நேரம் ஆயிடுச்சா, அதனால வந்து சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலை போட்டு தான் நான் வேக போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக்கர் 2 விசில் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 விசில் வந்தால் நல்லா குழன்னு ஆயிடும். அப்போ நல்லா இருக்கும் இல்லையா அந்த பொங்கல் சாப்பிட்றதுக்கு. குக்கர்னாலே ஒரு பயம், என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு. ஏற்கனவே 2 குக்கர் வெடிச்சிருக்கு. எனக்கு குக்கர்னா கொஞ்சம் பயந்தாங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெயும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய்யும் ஊற்றிருக்கேன். நான் தாளிக்கிறதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா, இஞ்சி போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன், மிளகு போட்டிருக்கேங்க, பட்டை முக்கியமாக போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அப்படியே பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நெய்யோட வெங்காயம் சேர்த்து வதக்கும் போது வாசனை செம்மையா இருக்கு. அதுவும் பட்டை போட்டிருக்கோம் இல்லையா, பிரியாணிக்கு போடுற பட்டை, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வாசனையா இருக்கு. தக்காளி ஒரு 2 தக்காளி பழத்தை நல்லா சின்ன சின்னதா நறுக்கி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும். காய்கறி கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எப்பவுமே வந்து மீனே சாப்பிட்றாங்களா, அதனால காய்கறி தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்லிட்டேன். தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காய், ஒரே ஒரு வாழைக்காய் தான் இருந்துச்சு. அந்த வாழைக்காவை பொரிச்சிட்டேங்க. நல்லா மீன் பொரிக்கிற மாதிரி பொரிச்சாச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையுமே போட்டுருவோம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா திட்டமாக இருக்குது. நம்ம கடைசியாக நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு தாளித்து ஊற்றணும். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக, அதாவது திட்டமாக ஊற்றிருக்கேன் எல்லாமே. உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், காய்கறிலையும் சேர்த்துருக்கேன். அது மாதிரி அரிசி நம்ம சோறு வேக போட்டோம்லையே அதுலேயும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்கறி வேகட்டும். எண்ணெயிலே வெந்துடலாம், ஆனால் நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்கறி வெந்த பிறகு நம்ம வந்து சாப்பாடை எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லி நான் சீக்கிரமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வெந்துட்டு வச்சு பாருங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ வேக போட்ட அரிசியும் சிறுபருப்பும் நல்லா அப்படியே குழஞ்சி வெந்திருக்கு பாருங்க குக்கரில். அதை அப்படியே தூக்கி நம்ம அந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா 4 கலக்கு கலக்கி சாப்பிட வேண்டியதான். கடைசியாக முந்திரி பருப்பு நெய் ஊற்றி தாளித்து செம்மையாக இருக்குல்ல, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ஒரு நாளைக்கு இதே மாதிரியே சுட சுட மழையில், அதாவது தீபாவளிக்குள்ள மழை வந்து நிறைய வரும் இல்லையா, அப்போ ஒரு நாளாவது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தானது. ஏன்னா நம்ம காய்கறி அதிகமாக சாப்பிடவே மாட்டோம் இல்லையா, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு கொஞ்சம் சத்தாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் இன்னைக்கு மழையில் அவசரமாக வந்து இந்த சாப்பாடை செஞ்சாச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நயன்தாரா குட்டிக்கு சோறு நல்லா தலை கொதிச்சுக்கிட்டே இருக்குது. சாப்பாடு அப்படியே கிண்டி விட்டுக்கலாம், நல்லா கிளறி விட்டுக்கலாம். சாப்பாடு வந்து நல்லா குழஞ்சி இருக்கணும், அப்போதான் வந்து இந்த பொங்கல் நல்லா இருக்கும். நல்லா கிண்டி விட்டேன் பாருங்க. இப்போ அடுப்பில் கொஞ்சமாக, அதாவது பாதி குழிக்கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றி அது மாதிரி முந்திரி கை அளவுக்கு போட்டு நல்லா அப்படியே பொன்னிறம் ஆனவுடனே தாளித்து வெஜிடபிள் பொங்கலில் ஊற்றுனா, அதாவது காய்கறி பொங்கல் எப்படி இருக்குங்க, செமையா இருக்கா பார்க்கறதுக்கு? ஆமாங்க, சாப்பிடவும் அவ்வளவு ருசியா இருந்துச்சு. இந்த முந்திரி பருப்பை வந்து அப்படியே சாப்பாடு கூட எடுத்து சாப்பிடும் போது சூப்பரா இருந்ததுங்க. வாழைக்காயெல்லாம் பசங்க சாப்பிட்டாங்க. நான் முந்திரி பருப்பை தொட்டுட்டு சாப்பாடு இன்னைக்கு காலையில ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டேங்க, ரொம்ப இறங்கல காலையிலேயே. இன்னைக்கு என்னன்னு தெரியல. இப்போ நயன்தாரா குட்டிக்கு சாப்பாடு வெந்துட்டு இருக்கு இல்லையா, அவளுக்கு நேத்து வச்ச குழம்புலாம் இருக்கு, அதை வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க.
சூப்பரா இருக்குங்க. சாப்பிட்டாங்க. அதே தலை தான் சாப்பிட்டா. இன்னைக்கும் அவ காலையில தூங்கி முழிச்ச உடனே அந்த கிச்சன்லயே படுத்துட்டு, அதாவது அதே தலை மீன் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவ அப்படியே ஒரு ஒரு ஏக்கத்தோட இருக்கா. அதுவும் இல்லாம நாங்க தனியா மீன் குழம்புலாம் வச்சோமா, என்னதான் இருந்தாலும் இவ தலை மீன் கேட்குற மாதிரி தோணுச்சு. அதனால இன்னைக்கு காலையிலேயே அவளுக்காக தலை மீன் தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆனா குழம்புலாம் வைக்கலங்க. எப்படி அவளுக்கு செஞ்சு எவ்வளவு ருசியா கொடுத்துருக்கன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப வருஷம் ஆகுது நயன்தாரா குட்டிக்குன்னு தனியா சோறாக்கி கொடுத்து. ஆனா இன்னைக்கு குட்டிலாம் அவங்க கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டாங்க இப்போ. ஆனா அவ தனித்தனியா இப்போ நம்ம ஓடி வரா, தனியா ஓடி படுத்துக்கிறா, எழுந்துறா. அந்த குட்டிங்களுக்கு பாலே கொடுக்க மாட்டா. சரி இன்னைக்கு கொஞ்சம் சத்தா நல்லா அவளுக்காக நல்லா பார்த்து பார்த்து சோறு ஆக்கி தரலாம் அப்படின்னு நினைச்சு நான் இன்னைக்கு காலையிலேயே ஒரு 4-3 தலையை அவளுக்காக போட்டு சோறு ஆக்கியிருக்கேங்க. தலை மீன் எல்லாமே காலி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, இனிமே கிடையாது. இன்னைக்கு தான் உனக்கு கடைசி இருந்ததை கொடுத்துட்டேன், இனிமே கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன். அந்த தலை மீனை எவ்வளவு அழகா கடிச்சு சாப்பிடுறாங்க பாருங்க. என்ன சத்தத்தை பாருங்க. நைட்டு இவளால ஒரே சிரிப்பு தாங்க எங்களுக்கு. காலையிலேயே அவளுக்கு சொன்ன மாதிரி சாப்பாடுக்கு அரிசி கழுவி ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த சாப்பாடு ரெடி பண்ண அரிசியை கூடவே நம்ம தலை மீன் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதை 4 தலையை ஒன்று சேர்த்துருவோமா. ஏன்னா நாளைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னைக்கு தான் உனக்கு கடைசி, சாப்பிடு அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் உள்ள தலைவர் பார்த்தாருன்னா இதெல்லாம் ஏன் கொடுக்குற, அவளுக்கு தொண்டையில் போய் முள் அடைச்சிக்குமா. அது வஞ்சர மீன் தலையா இருந்தா பொசன்னு இருக்குமா, அது அவளுக்கு ஒன்னாகாதான். இந்த தலை அவளுக்கு ஏதாவது ஆயிடுமா, அதனால கொடுக்காத சொல்லுவார். அவருக்கு தெரியாம நான் நயன்தாரா குட்டிக்கு இந்த தலைமீனை நைட்டும் காலையிலையும் கொடுத்துருக்கேங்க. அவர் பார்க்கவே பார்க்கல. அவர் பார்க்காத பொழுதுதான் நான் குட்டிக்கு சாப்பாடு வைப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன்லயே நல்லா புள்ள குட்டியோட படுத்துட்டாங்க. சாப்பாடு நல்ல சொகுசான வாழ்க்கைங்க. யாரோ ஆக்கி போடுறாங்க, யாரோ சாப்பிட்ற மாதிரி. இவன் எப்படி ஒரு வேலை கூட செய்யறது கிடையாது. ஆனா வேலைக்கு இவங்களுக்கு நல்ல சோறு கிடைக்குது. செம்மையானவங்க. பிறந்தா அடுத்த ஜென்மத்துல நாயாதான் பிறக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நாயா பிறந்தாலும் ஒரு நல்ல வீட்டுக்கு போயிடணுமா, தெருவில் இருந்தோம்னா எல்லாத்தையும் கல்லடிப்பட்டு தான் சாவும் அப்படின்னு சும்மா அப்படியே பேசிக்கிட்டே அவளுடைய சாப்பாடை வடிச்சிட்டேன் பாருங்க. நல்லா வடிச்ச சாப்பாட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். முள்ளெல்லாம் எல்லாத்தையும் மீனோட வாசனையோட சூப்பரா இருக்கு. ஆனா அவளுக்கு ரொம்ப 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 விருப்பங்க. இந்த வாசனையை பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்டுடுவான்னு நினைக்கிறேன். இருக்கிற எல்லா தலை முள்ளுமே எல்லாத்தையும் எடுத்து ஆசை தீர சாப்பிடுன்ற மாதிரி அவளுக்கு சாப்பாடும் மீன் தலையும் எல்லாத்தையும் கொஞ்சம் வச்சுட்டேன். நல்லா நல்லா அருமையா சாப்பிட்டாங்க பொண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மிச்சம் இல்லாம அழகா சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் எங்க குட்டிய. அவளும் சரின்ற மாதிரி இருக்கிறா. பார்க்கலாம் எப்படி சாப்பிட்றாளா, இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த முள்ளை மட்டும் சாப்பிட்டுட்டு சோறை வச்சிடுறாளா அப்படின்னு பார்ப்போம். இது நைட்டுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் வச்சிருவோம், நைட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கலாம். குட்டியோடைய தட்டுல நல்லா கழுவியாச்சு. எல்லா சாப்பாட்டையுமே அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஏற்கனவே நைட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். இது எல்லாமே இப்போ மதியத்துக்கு. எல்லாத்தையுமே மிச்சம் இல்லாம சாப்பிடணும் நயன்தாரா குட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லுவா. ஆனா கொஞ்சம் வச்சிருவாங்க, கொஞ்சம் கூடுதலா தான் வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் வச்சாலும் வச்சிருவா, சொல்ல முடியாது. ஆசை தீர சாப்பிட்டுட்டு வா, இனிமே கேட்டாலும் கிடையாது, புரியுதா? காதுல வாங்கறதே இல்லைங்க, சோறு தான் முக்கியன்ற மாதிரி அவ நல்லா எதுவுமே காதுல வாங்கறது கிடையாது. நானே கிட்ட போய் அந்த தட்டு எடுக்க முடியாது, என் கையே கடிச்சு வச்சிருவா. அந்த அளவுக்கு சாப்பாட்டு மேல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. குட்டி பொண்ணு, குட்டிமா சாப்பிட்டுட்டு அழகா உன்னுடைய குட்டிங்களுக்கு போய் பாலை கொடுக்கணும். சும்மா வந்து பெட்டு மேல ஏறிக்கிட்டுலாம் உட்காரக்கூடாது, புரியுதா? வா போ, குட்டிங்களுக்கு பாலை கொடுப்போ. வா 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 வா, ஓடி ஓடி வா, ஓடி வா, ஓடி வா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னே நான் தட்டெல்லாம் மேலே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா குட்டிங்கெல்லாம் போய் வாய வச்சிருங்க சாப்பாட்டில். அதனால நான் எல்லாத்தையும் தட்டு தண்ணி எல்லாத்தையும் மேலே எடுத்து வச்சுட்டு பார்க்கறதுக்குள்ள நயன்தாரா குட்டிங்களுக்கு பாலை கொடுத்துட்டு இருக்கா செல்ல பிள்ளை.